கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய திரு சமூகம் வந்த உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகாயின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் பின்பகுதியை இந்த நாளின் தியானத்திற்கு என்று நாம் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. நான் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இங்கே சூழ்நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜனத்திற்கு மேன்மை அடைவோம் என்கிற ஏதுக்களே கிடையாது. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவைகளை எல்லாம் கர்த்தர் ஊதி போட்டதையும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்றுமில்லாமல் போனதையும் நீங்கள் கவனிக்க முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்களேன், ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. 3வது வசனத்தின் பின்பகுதி, 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் பின்பகுதி பாருங்க. அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா அப்படிங்கிற. ஒன்றுமில்லாதது. முந்தின நாட்களை பார்க்கும்போது ஆண்டவருக்கு மகிமையோட கடந்த காலத்தினுடைய காரியங்களை பார்க்கும்போது இப்பொழுது எந்த சூழ்நிலையுமே நம்ம வாழ்க்கையிலே நமக்கு ஆதரவாய் ஃபேவராய் காரியங்கள் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. சாலமோன் ஆலயம் கட்டும்போது சாலமோனுக்காக தாவீது ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும், ஆண்டவருக்கு மகிமை உண்டா உச்சிதமான கற்களையும், மர வேலைக்கு மரங்களையும், இரும்பு வேலைக்கு இரும்புகளையும், ஆண்டவருக்கு மகிமை நல்ல காந்தியுள்ள கற்களையும் எல்லாவற்றையும் அவன் ஏராளமாய் சவதரித்து வைத்திருந்தான். அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இப்பொழுது இந்த ஆலயம் கட்டுவதற்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை அப்படின்னா, இந்த 10,000 ரூபாய்க்கு பதிலாக சாலமோன் 20,000 ரூபாய், தாவீது 20,000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தார். ஒரு உதாரணத்திற்கு பல மடங்கு அவர் அதிகமாக தான் வச்சிருந்தார். அவனுக்கு பெருசு மேட்ரே இல்லை. பொண்ணுக்காக, பொருளுக்காக, வேற எவைக்காக தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஆகாய் நாட்களில் இந்த ஆலயம் கட்டும்போது, அந்த ஆலயத்தை கம்பேர் பண்ணும்போது இவைகள் ஒன்றுமே இல்லை. உங்கள் பார்வைக்கு அது நத்திங். ஆண்டவருக்கு மகிமை உண்டா வெறுமையான நிலைமையை போல் இருக்கிறது. அங்கே கவனிக்கிறோம். 3வது வசனத்தை முழுமையாக வாசிக்கலாம். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமை கண்டவர்கள் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் இருக்கிறது அல்லவா? ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் காண்கிற இந்த வானமும் பூமியும், இந்த வானத்தின் சர்வ சேனைகளும், சூரியனும் சந்திரனும் நட்சத்திர குடும்பங்களும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த பூமியில் இருக்கிற சகலவற்றையும் தேவன் ஒன்றை கொண்டு ஒன்றை உருவாக்கவில்லை. ஒன்றுமில்லாத ஒன்றை தம்முடைய வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இப்பொழுதும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒன்றுமில்லாத நிலைமை, இன்னொன்று கவனித்தீர்கள் என்றால், ஒன்றுமில்லாதது மாத்திரமல்ல, ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு சமுதாயம், ஒரு லாஸ் ஆஃப் ஃபெயில் என்று சொல்லுவார்கள், நஷ்டப்பட்டு போன, குறைவுபட்டு போன ஒரு சமுதாயம். 16வது வசனத்தை பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில்
50 குடம் உள்ள ஆலையினிடத்தில் வந்தபோது 20 குடம் மாத்திரம். அப்படி என்றால் என்ன? நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதிகமாய் வரும் என்று நினைத்த வாழ்க்கை, அதை தான் நாம் இங்கே 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே கவனிக்கிறோம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன் அப்படிங்கிற நிலையை பார்க்கிறோம். ஒரு வஞ்சிக்கப்பட்ட நிலைமை, ஏமாற்றப்பட்ட நிலைமை, தோற்று போன நிலைமை. ஒன்றை எதிர்பார்த்திருந்து அந்த எதிர்பார்ப்பு கிட்டாமல் எதிர்பார்ப்புக்கு மாறாக எதிர்மறையான நிலை காணப்படுகிற நிலை. 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஒன்றுமில்லாத நிலைமை. 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே தோற்று போன இலை என்றால் வாழ்க்கையிலே எதிர்பார்த்தவைகள் கிட்டாத நிலைமையிலே ஏமாற்றப்பட்ட நிலைமை. தமிழில் சொல்லுவாங்க, கை கட்டினது வாய் கட்டலை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த இந்த சமுதாயத்துக்கு தான் கர்த்தர் இங்கே வாக்கு பண்ணுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கடந்த நாட்களிலே எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் ஒன்றுமில்லாதது போல காணப்பட்டிருக்கலாம். ஒன்றுமில்லாதது போல உங்கள் வாழ்க்கை பல காரியங்களை ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமில்லை என்கிற நிலைமையாக இருக்கலாம். வனாந்தரத்திலே திரள் கூட்ட மக்கள் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். ஆனால் அவர்களை திருப்தியாக்க அவர்களுக்கு போஜனம் கொடுக்க சீசர்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருக்கு மகிமை, இவர்களுக்கு அப்பம் கொடுக்க எங்கே கொள்ளலாம்? அவர் சொல்லுகிறார், இந்த வனாந்தரத்தில் ஒன்றுமே கிடைக்காது. வனாந்தரம் ஒன்றுமில்லாத நிலைமை. இவர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புங்க. 200 பணத்திற்கு அப்பம் வாங்கினாலும் இவர்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். கொஞ்சம் கொடுத்தாலும் 200 பணத்துக்கு வாங்கினாலும் அது காணாது அப்படிங்கிறது தான். இது எம்மாத்திரம் என் ஆளுக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்ட 200 பணத்திற்கு வாங்கினாலும் இது எம்மாத்திரம் ஒன்றுமில்லை. இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறது, இவ்வளோ பெரிய தேவை இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, உங்களிடத்தில் என்ன இருக்கு என்று கேட்கும்போது ஒரு சிறுவன் கையில் இருந்த 5 அப்பம் 2 மீன். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் உடனே எல்லாரையும் பந்தியில் அமர பண்ணினார். கையில் இருக்கிறது ஒரு சின்ன பையன் சாப்பிட்ற அப்பம், ஒன்றுமே இல்லை. கூட்டத்தை பார்த்தா 20,000 பேருக்கு மேலே மக்கள் இருக்கிறாங்க. 5,000 புருஷர்கள் மட்டும் இருக்கிறார். அந்த கூட்டத்தை பார்க்கும்போது இங்கே இருக்கிற கையில் இருக்கிற இந்த டிபன் பாக்ஸில் இருக்கிற இந்த 5 அப்பம் 2 மீன், சின்ன பையன் சாப்பிட்ற அப்பமும் மீனும் ஒன்றுமில்லை. திரளான மக்களுக்கு ஒரு பெரியவங்க சாப்பிட்றதுக்கு கூட அது காணாது, ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை திருப்தியாய் போஷித்து மீதி துணிக்கைகளை எடுக்கும்படி உதவி செய்த அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் நடுவில் இருக்கிறார். இந்த மாதத்தின் இந்த ஆரம்பத்தில் உங்கள் பொருளாதாரம் ஒன்றில்லாதது போல இருக்கலாம், உங்கள் சூழ்நிலை ஒன்றுமில்லாதது போல இருக்கலாம், கையில் மடியில் ஒன்றுமில்லாதது போல இருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனால் வெட்டின பள்ளத்தாக்கெல்லாம் நீரூற்றாலை நிரம்பும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை போல உங்களுடைய திட்டங்கள், உங்கள் தேவைகள், உங்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் சந்தித்து உங்களை பரிபூர்ணமடைய பண்ண என் ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுது ஆசீர்வதிக்கிறார் அதை தான் நான் முக்கியப்படுத்தி விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக.
அந்த 19வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நீங்கள் விதைத்தவைகள், விதைத்ததற்கு ஏற்ற பலன் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கவில்லையோ? இன்னும் விதை தானியம் இருக்கிறதோ? நீங்கள் விதையுங்கள். இதுவரைக்கும் விதைத்ததனுடைய பலன் கிட்டவில்லை என்கிறதுனால அறுக்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் கவனிக்கிறோம், சோர்ந்து போகாதிருந்து நற்கிரியை செய்ய. 9ஆம் வசனம் வாசிங்க. 6:9. கர்த்தர் நல்லவர். கலாத்தியர் தளர்ந்து போகாதிருந்தால், ஆமா, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் விதைக்கிறதிலே சோர்ந்து போகக்கூடாது. இந்த நபர்கள் அந்த வசனத்தின் 17வது வசனத்தில் பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 18வது வசனத்திலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போட்டு அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். கடந்த நாட்களில் என்ன? ஆண்டவர் ஒன்றுமில்லாத நிலைமை. கடந்த நாளில் என்ன? லாஸ் ஆஃப் ஃபெயில். கர்த்தருக்கு மகிமை உண்டா. இப்போ என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல், இன்றைக்கு ஸ்டார்டிங், இன்றைக்கு உங்களுக்காக எப்படி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு மாதம் பிறந்து, ஒரு நவம்பர் மாதம் முடிந்து, இன்னும் சொல்ல போனா நேற்று புயல்கள்லாம் முடிஞ்சிருக்கு. ஒரு ஃபிசிக்கலாகவே சூழ்நிலையின்படி நேற்று புயல் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு விடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு சீதோஷண நிலை உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. திங்கள் பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் சாதகக்காரன் கிடையாது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படி இந்த மாத பிறப்பிலே, புதிய மாதத்தில் முந்தின நாட்களை போல அல்ல, முந்தின நாட்களை. அதனால தான் ஆண்டவருக்கு மகிமை ஏசாயா 43:18-19 சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? என் ஜனத்தின் தாகத்தை தீர்க்க நான் வனாந்திரத்தில் தண்ணீரையும் அவாந்திர வெளிகளே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அதன் நிமித்தமாய் கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும் என்னை கனமண்ணும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்கள் விதைத்து நான் நன்மை செய்து மேன்மை இல்லை. இதுவரைக்கும் நான் ஜெபம் செய்து ஜெபத்தின் பதில் இல்லை. இதுவரைக்கும் நான் பல முயற்சித்தும் முயற்சியிலே தோல்வி, தடுமாற்றம், முன்னேற்றம் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ விதை. இன்றைக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உன் கண்ணீரை சிந்தி ஜெபம் பண்ண ஆரம்பி. உன் கண்ணீரை விதையாய் விதை. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வாள் என்று எழுதியிருக்கிறபடி இந்த மாதத்தில் உங்கள் கண்ணீரின் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க மன்றாடணும், ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தணும். அநேக ஆட்கள் நல்லா இங்க கவனிங்க, நான் உங்களுக்கு மிக தாழ்மையாய் சொல்லுகிறேன், ஜெபிக்கிற மனிதன் தேவனை நம்புகிறான். ஜெபிக்கிற மனிதன் என்னால் முடியாது, என் வாழ்க்கையை கொண்டு போக, என் குடும்பத்தை நடத்த, என் காரியத்தை வெற்றியாய் முடிய என்னால் முடியாது, நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். சரிதானா? நான் சொல்றது சரிதானா?
தூக்க கணக்கில் இருக்கீங்களா? கொஞ்சம் தெளிவாக இருங்க. சொல்கிற சரிதானா பிரதர்ஸ்? சொல்கிற சரிதானா? சரி. அப்போ நீங்கள் ஜெபிக்கலைன்னா என்னையால் எல்லாம் முடியும், நான் செஞ்சு முடிச்சிருவேன், நாளைக்குள்ள காரியம் நான் பார்த்துக்கிறேன், என் குடும்ப காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். அதான் அர்த்தம். ஜெபிக்கிறவன் தேவனை நம்புகிறான். அதனால் ஆண்டவர் என்னால் முடியாது, முழங்கால முடக்கிறான், ஆண்டவருடைய கை உயர்த்தி நிற்கிறான். என்னால் ஆகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் இறங்குங்கன்னு கை உயர்த்தி தன்னை சரணடைய பண்ணுகிறான். அப்போ ஜெபிக்கலைன்னா என்னால் முடியும் தானே அர்த்தம். ஜெபத்தை முக்கியப்படுத்தலைன்னா யாரையும் வேலை செய்யும் அர்த்தம். ஜெபத்தில் முதன்மைப்படுத்தலைன்னா எனக்கு மற்றவங்க உதவுவாங்க, அவங்க தெரியும், இவங்க தெரியும், அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படிதான் அர்த்தம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. இந்த மாதத்தின் முதல் நாள் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே வையுங்கள். உங்களுடைய முழங்கால்களை முடக்குங்கள், உங்கள் நற்கிரிகளை செய்யுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. இன்று முதல் இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றும், இதுவரைக்கும் ஒன்றும் இல்லை, எவ்வளவு பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கைகளை உயர்த்துவர்களே சொல்லுங்களேன். எப்பொழுது என்றால் நம்பர் 1, முதலாவது நீ விதைக்கணும். அந்த 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதி பாருங்க. ஆண்டவருக்கு நீ திடன்-கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்க கூட இருப்பேன், நான் உங்க கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறாரா? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் வர விருத்தி அடைந்தது, அவன் செய்ததெல்லாம் வாய்க்கப்பட்டது போல. தாவீதோடு கர்த்தர் இருந்தால் அவன் விருத்தி அடைந்தது போல. கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றுமில்லைன்னு பயப்படாத. 3வது வசனம் பின்பகுதி சொல்லுது, உங்க பார்வைக்கு அது ஒன்றும் இல்லை. ஆனால் 4வது வசனத்தில் சொல்றாரு, நீ அந்த சூழ்நிலையை பார்க்காத, நீ வேலையை நடத்து, உன் கூட நான் இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை கைகூடி வர பண்ணுவேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே. இன்றைக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாய். காற்றை கவனிக்கிறவன் விதைக்கிறது இல்லையாம், மேகத்தை கவனிக்கிறவன் அறுக்கிறது இல்லையாம். நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து வழியிலே சிங்கம் இருக்கிறது, வீதியிலே சிங்கம் இருக்கிறது என்று சோம்பேறி சொல்லுகிறது போல, தேவனுடைய காரியத்திலே, தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நீங்கள் பின்தங்க கூடாது. உங்கள் கண்ணீரின் ஜெபம் தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் முழங்கால்களை முடக்குங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்களாம். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனால் அறுத்த அரிக்கட்டுகளை அறுத்து திரும்பி வரும்போது அவன் கம்பீரத்தோடு திரும்பி வருகிறான். நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது அதை தான் நாம எரேமியா 31:9 நினைக்கிறேன், அந்த வசனத்தில் பாருங்க. அவர்கள் அழுகையோடு என்னிடத்திலே பாருங்க, அழுகையோடு விண்ணப்பத்தோடு என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். பார்த்தீங்களா, அவங்க வரும்போது எப்படிதான் வருகிறாங்க? அழுகையோடும் விண்ணப்பங்களோடு தான் வர்றாங்க. ஆனால் கர்த்தர் எப்படி நடத்துகிறாரா? அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டையில். அப்பா, எவ்வளோ அற்புதமான தேவன், எவ்வளவு ஆச்சரியமான தேவன். உங்களுக்கும் எனக்கும் தேவை, தாகத்துக்கு தண்ணீர் தீர்ப்பதற்கு ஒரு செம்பு தண்ணி தேவை.
ஆண்டவர் அழுகையோடு வருகிறவனுக்காக நதியை அனுப்புகிறார். உன் மூலமா தேசமே ஆசீர்வதிக்கப்படணும். நதி என்பது ஒரு தனி மனிதனுக்குரியதல்ல. தனி மனிதனின் தாகத்தை தீர்க்க ஒரு செம்பு தண்ணி போதும். ஆனால் ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார், நான் நதி அளவு. அப்படின்னா என்ன? நீ தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உன் மூலமாக ஆமென் ஜாதிகளும் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி நான் உன்னை நடத்துவேங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நம்பர் 1, நீங்கள் விதைக்கிறவர்களாய் மாற. ஆதியாகமம் 26:12 சொல்லுகிறது, அந்த தேசத்திலே, எந்த தேசம்? சூழ்நிலைகளை பார்த்தால் பஞ்சம். 1வது வசனத்தில் கவனிக்கிறோம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம், பஞ்ச நாட்கள். பஞ்சம் எப்போ வரும் தெரியுமா? மழை இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், விவசாயம் இல்லாமல், விளை நிலங்கள் அறுப்பு இல்லாமல் இருக்கும்போது தான் பஞ்சம். அப்போ தண்ணீர் இல்லை, மழை இல்லை, பார்த்தா ஒன்றுமே இல்லாத போல இருக்கு. ஆனால் அந்த தேசத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் அந்த ஈசாக்கை பார்த்து, நீ இந்த தேசத்தில் குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இங்கே குடியிரு அப்படிங்கிற. சூழ்நிலையை பார்த்தா பஞ்சம், ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவன்கிட்ட இருந்த கொஞ்சம் தானியம், என்னைய மாதிரி நம்மளை மாதிரி ஆட்கள்னா கொஞ்சம் வறுத்து தின்னு, இல்லைன்னா அவிச்சு சாப்பிட்டு பசி அன்னைக்கே ஏசா மாதிரி ஆண்டவருக்கு மகிமண்டை காலி பண்ணியிருப்போம். சிகப்பு குழுக்காக சேஷபுத்திர பாகத்தை இழந்த ஏசாவை போல அந்த தற்கால பசிக்காக நம்ம மேன்மையை இழந்திருப்போம். ஆனால் ஈசாக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா, தேசத்தில் கொடிய பஞ்சம், இருக்கிற தானியத்தை கொண்டு போய் விதைத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விதைத்ததினால் அவன் நஷ்டப்படலை. வார்த்தை சொல்லுகிறது, அந்த வருஷத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு பலனை பெற்றான். 100 மடங்கு பலனை பெற்று அவன் வர விருத்தி அடைந்து மகா பெரிய மனிதனாய் மாறினான். பெலிஸ்தர் அவனை கண்டு பொறாமைப்படுகிற அளவுக்கு, அன்னார்ந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்க்கையிலையும் எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக தேவ சமூகத்திலே நீங்கள் விதைக்க வேண்டியவைகளை விதையுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. உங்கள் நற்கிரிகைகளை, அதை வாசித்தோம் கலாத்தியர் 6:9, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்கள். ஏற்ற காலத்தில் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஆண்டவருக்கு நற்கிரியை செய்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஆண்டவரை நம்பி நன்மை செய்யுங்கள். ஆண்டவரை நம்பி நற்கிரியை செய்யுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கண்ணீரோடு விதைப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் விருத்தி அடைவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்று முதல் அப்படின்னு ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்கிறார். அதற்கு ஒரு ஸ்டார்டிங் எண்டு வச்சிருக்கிறார். இன்று முதல் அப்படின்னு லாஸ்ட் எண்டு ஏதாவது வச்சிருக்கிறாரா? அது கொஞ்சம் தேடி பாருங்கள் அந்த பைபிளில். இன்று முதல் அப்படின்னு வச்சிருக்கிறார். இன்னும் 6 மாதம் ஆசீர்வதிப்பேன், இன்னும் 1 வருஷம் ஆசீர்வதிப்பேன், இன்னும் 3 வருஷம் ஆசீர்வதிப்பேன், இல்லை 4 வருஷம் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒரு ஃபைனல் எண்டு, முடிவான எண்டை வச்சிருக்கிறாரா? நோ எண்ட். அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். இன்று முதல் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரிய சேனையை போல தேவ சேனையாக மாறினான். அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு இன்று முதல் ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைக்கல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். விசுவாசிக்கிற தலைக்கு மேலே கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிறவங்களா இருக்கணும். சில ஆட்கள் சபைக்கு வர்றாங்க, கர்த்தருக்கு பயப்பட மாட்டேங்காங்க. கிறிஸ்தவ பேர் இருக்கிறது, ஆண்டவர் பயப்பட மாட்டேங்காங்க. தாழ்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெருகப்பன். ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக 13-14 வசனங்களை வாசிக்க கவனிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கப்பட்டவர். நல்லா இங்க கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் மட்டும் இல்லை, சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, சின்ன பையனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார். உலகத்துக்கு நீங்கள் சின்ன ஆளாக இருக்கலாம், உலக பார்வைக்கு நீங்கள் கடைக்கொடியாக இருக்கலாம், எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கலாம், ஏழையாக பிறந்தாலும் இளையவனாக பிறக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். எடுப்பார் கைப்பிள்ளையை போல காணப்படலாம். நீங்கள் ஆண்டவருக்கு மகிமையான குடும்பத்தில் கடைக்கோடியாக இருக்கலாம், சமுதாயத்தில் கடைக்கோடியாக இருக்கலாம், சிறுவனாக எண்ணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை சிறியவர்களாய் அல்ல, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்களா? 15வது வசனம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் சாதாரணமானவர், சாதாரண கரமாது. அந்த தேவன் உங்களை ஆசீர்வதித்து விருத்தி அடைய பண்ணுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தருக்கு பயப்படுவது என்பது ஏதோ ஒரு பட்டயத்தை வச்சு ஈட்டி வச்சுட்டு பயங்காட்டுறதல்ல, அவருக்கு கொடுக்க வேண்டிய காணர்ஃபுல் ஒரு மதிப்பு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வீட்டில் இருக்கிற இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாரை விட சில ஆட்கள் தனக்கு மேலே வேலையில் தன்னை வேலையில் அமர்த்திருக்கிற ஒரு எஜமானனுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தொட நடுங்குவாங்க, ஒரு கான்ட்ராக்டருக்கு தொட நடுங்குவாங்க, தனக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரிக்கு தொட நடுங்குவாங்க, ஆண்டவருக்கு மகிமை ஒரு வீட்டு ஓனருக்கு தொட நடுங்குவாங்க, ஒரு சமுதாயத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு மகிமை புல்லுக்கொப்பான மனுஷனுக்கு முன்பதாக பயப்படுவாங்க. ஆனால் தேவனுக்கு அல்வா கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. ஒரு மனுஷனுக்கு முன்னால் ஒரு பயம். பயம்னா ஒரு பய பக்தி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு நீ பயப்படு, தேவனுக்கு நீ பயப்படு. கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் உங்கள்கிட்ட நீங்கள் பார்க்கிற எந்த மனிதனை விட தேவனுடைய காரியம் முதல்ல இருக்கணும். அது உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டா உங்கள் மேனேஜராக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸராக இருக்கலாம், உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிற ஹெல்ப்பராக இருக்கலாம். ஆண்டவருக்கு யாரானாலும் சரி, முதல்ல யாருக்கு தான் மகிமை? ஆமாம், அப்படி இருக்கா? அப்படி இருக்கான்னு கேட்டேன். அப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களை இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாவற்றையும் அங்கே உலகத்துக்கு கொடுத்துட்டு ஆண்டவருக்கு பிள்ளைக்கு கொஞ்சம், பேரனுக்கு கொஞ்சம், ஆட்சிக்கு கொஞ்சம், ஆட்டுக்குட்டி கொஞ்சம், அம்மாவுக்கு கொஞ்சம், அண்ணனுக்கு கொஞ்சம் எல்லாம் கொடுத்துட்டீங்க. கடைசியில் பிளாட்டாக நிற்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நோவா பேலையில் உள்ள காகம் எட்டி பார்த்த மாதிரி எட்டி பார்க்கறது. தோத்துரும். அப்படிப்பட்ட நபரை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு கேட்க ஆண்டவர் சொல்கிற, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனயினம் பண்ணுகிறவனை நான் என்னை அசட்டை பண்ணுகிறவனை நான் கனயினப்படுத்துவேங்கிறேன். அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படணும். வேதத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆண்டவருக்கு மகிமை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம்
17, 18 வசனத்தில் நீங்கள் கவனிக்கும் போது, 16 நீங்கள் 18 மட்டும் கவனிக்கும் போது, சீக்கிரம் வாசித்து முடிங்க, கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். வாசிங்க 16 வாசிங்க. பார்த்தீங்களா, உன் புத்திரன்னு நீ நினைக்கல. ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, ஆபிரகாம் நீ ஆண்டவருக்கு உன் ஏக சுதனும் உன்னுடைய குமாரன் ஏக சுதனுமாக இருக்கிற ஈசாக்கை கொண்டு போய் நான் உனக்கு காண்பிக்கிற மலைகளில் ஒன்றிலே, மோரியா மலையிலே போய் நீ என்ன செய், பலியிடுன்னு. அவன் அதிகாலையில் புறப்பட்டு போகிறான். அவன் ஆண்டவருக்கு சொந்த பிள்ளைன்னு பார்க்கல, அவனுக்கு ஆண்டவர் தான் பெருசு, தன் பிள்ளை அப்படின்னு. சில ஆட்களுக்கு ஆண்டவருக்கு தன் பிள்ளை தான் பெருசு, தன்னுடைய காரியம்தான் பெருசு. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இது உலகத்தானுக்கு இருக்கணும், உங்களுக்கு தேவன் தான் ஃபஸ்ட். ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்காண்டி பிள்ளையை கொண்டு போய் கடலை கட்டி தாத்துறையா? இல்லை, நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு மகிமை. உன் பிள்ளைக்கு எவ்வளோ கரிசனை இருக்குது, எவ்வளோ அக்கறை இருக்குது, உன் பிள்ளைக்கு எவ்வளோ கருத்து இருக்குது. தேவ சமூகத்துக்கு தேவனுக்கு என்ன அக்கறை இருக்குது, தேவனுடைய காரியத்திற்கு உனக்கு என்ன முதன்மை இருக்குது. ஆண்டவருக்கு மகிமைனா நம்ம பிள்ளைய கொஞ்சம் விட்டுட்டு இல்லைன்னா தேவ சமூகத்துக்கு வருகிறத நம்ம பேசுகிறோம். அவருக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொண்டு போய் மோரியா மலையில் என்ன செய், பலி செலுத்த சொல்கிறார். அவன் கொஞ்சமும் தயங்கலை, கத்தியை கொண்டு போகிறான், விறகு கொண்டு போகிறான், எல்லாம் கொண்டு போகிறான், கொண்டு போய் பலிபீடமும் கட்டினான், பிள்ளையும் கடத்திட்டான், எல்லாம் முடிஞ்சுது. இப்போ கத்தி எடுத்து ஓங்குறான். 10வது வசனத்தில் கவனிக்கிற 9, 10 வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரம். 10வது வசனம் வாசிங்க. வெட்டும்படிக்கு அவனுக்கு பிள்ளை பெருசு இல்லை, எனக்கு பிள்ளையை தந்த ஆண்டவர் என் பிள்ளையை விட பெருசு. ஆமென் சொல்கிறீங்களா? சில ஆளுக்கு சாதாரண சின்ன வேலை, சின்ன பொருள், சின்ன படிப்பு 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 முக்கியம்தான். படிப்பை நான் குறையே சொல்ல மாட்டேன். நான் படிக்கலைங்கிறதுனால சில காரியங்கள் எனக்கு குறை இருக்கிறது எனக்கு தெரியும். படிப்பை நான் குற்றப்படுத்துகிறதே கிடையாது. ஆனால் படிப்பினால தான் வாழ்வு உயரும் என்கிறதை நினைப்பதை நான் விக்கிரகம் என்று சொல்லுகிறேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதற்கு உனக்கு நேரம் இல்லாமல் நீ படிப்பேன்னா அது விக்கிரகம். இங்கே ஆபிரகாம் தன் பிள்ளைன்னு பார்க்கல. அந்த வசனம் ஆண்டவர் 16வது வசனம் பாருங்க, நீ உன் புத்திரன் என்று பாராமல் ஒப்பு கொடுத்த பிள்ளைன்னு பார்க்கலங்க. அவன் தன்னுடைய பிள்ளை எனக்கு முதன்மையானது, 100 வயசுக்கு அப்புறம் பெற்றெடுத்தது. இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமை. இன்னைக்கு ஏக சுதன் இந்த ஒருத்தன் தான் எனக்கு இருக்கிறான், ஆஸ்திக்கெல்லாம் வாரிசு, என் எல்லாவற்றுக்கும் இவன் தான். அடுத்த என் பேரை நிலைக்க பண்ண எனக்கு ஒரு பேரன் பேத்தியை பெற்றுக் கொடுக்கிற என்னுடைய வம்சத்தை, என்னுடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக என் சந்ததின்னு சொல்றதுக்கு ஒருத்தன் தான். ஃபீல் பண்ணவே இல்லை, அவன் சிந்திக்கவே இல்லை. பிள்ளையை விட ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அந்த வசனம் வாசித்து முடிங்க. ஒப்பு கொடுத்து செய்தபடியால் பார்த்தீங்களா, அங்கே 10வது வசனத்தில் நீ பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேங்கிறார். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? எல்லாரையும் பார்க்கலும் தேவனுக்கு முதலிடம். ஆமே. 2 இட்லிக்காக நமக்கு ஜெபம் கிடையாது. 2 இட்லி தோத்திரம், கொஞ்சம் போல ஒரு உள்ளங்கை சாப்பாட்டுக்காண்டி தேவனுடைய சமூகம் கிடையாது. அவன் பிள்ளை போனாலும் பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் தான் முக்கியம். நானும் அப்படி நீ எனக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். 17, 18 வசனம் வாசித்து மடி. ஏவா இப்போ இழக்கிறதுக்காக கொண்டு போன எத்தனை? 1. கர்த்தர் இப்போ அவனுக்கு வாக்கு பண்ணுறாரு. என்ன வாக்கு பண்ணுறாரு? வானத்து நட்சத்திரம். வானத்து நட்சத்திரத்தை என்னைக்கு எண்ணிருக்கீங்களா? என்ன முடியுமா? ஒரு நாள் எங்கள் டீச்சர் சின்ன பையனில் இருக்கும்போது வானத்து நட்சத்திரம் எண்ணிருக்கீங்களா? என்னலாம் அப்படின்ட்டேன். எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டோம். போய் நாளைக்கு எண்ணிட்டு வாங்கலை அப்படின்ட்டாங்க. அங்கே உட்காந்து என்னன்னா எங்கே எண்ணிக்கைக்கு அது ஒன்றை பார்த்தா இன்னொன்று பளிச்சிங்கி, ஒன்று மங்குனா இன்னொன்று பிரகாசிக்கு,
எங்கே என்ன எத்தனை என்ன நீங்கள் மறுநாள் வந்து கேட்காங்க. 43 மட்டும் எண்ணணும், அதுக்கப்புறம் எண்ண முடியல. தோத்திரம். ஒன்றை இழக்க போனால் எண்ணிக்கை கடங்காத சந்ததியை கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார். நீ ஆண்டவருக்காக எதை இழக்கிறியோ அது ஆண்டவருக்கு மகிமை உண்டு, அழிவல்ல. ஆண்டவருக்காக இழப்பது சீல்டு. ஒரு சீல்டு என்பது, ஒரு விதை என்பது ஒன்று மடிந்து பல ஆயிரங்களை பிறப்பிக்கிறது தான் சீல்டு. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கர்த்தருக்காக எதை இழக்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு பல ஆயிரமாய் திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவா. இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை நீ நேசிக்கிற எல்லாரையும் விட, நீ பார்க்கிற எல்லாரையும் விட, நீ ஆண்டவருக்கு மகிமை பழகிற பேசுகிற எல்லா உறவுகளை விட தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். எண்ணி பார்க்க கூடாத அளவுக்கு கர்த்தர் வாழ்க்கை தரத்தை தெய்வீகத்திலும் பொருளாதாரத்திலும் அவர் மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் எழுந்திருக்கலாம். இந்த நல்ல நாளிலே தேவ சமூகம் வந்து கர்த்தரை உயர்த்த துதிக்க தேவன் கிருபையாய் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே. கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒன்றுமில்லாதது போலதான். ஆகாய் 2:3 ஒன்றுமில்லாதது போலதான் இருக்கப்பா. ஆகாய் 2:16 ஆண்டவர் ஏமாற்றப்பட்டது போலதான் இருக்கப்பா. ஆனால் நான் நம்புகிறேன் ஆகாய் 2:19 நீர் என்னை ஆசீர்வதிப்பே. 2:4 என் கூட இருப்பே. என் கூட இருப்பதற்கு நான் விதைக்கிறவனாய், ஆண்டவரை செயல்படுகிறவனாய், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்க கர்த்தர் எனக்கு கிருபைதாங்கன்னு சொல்லி கைகளை உயர்த்தி இந்த மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் என் வேலையை விட, என் தொழிலை விட, என் பணத்தை விட, என் பொருளை விட, என்னுடைய உறவுகளை விட தேவனுக்கு நான் முதலிடம் கொடுப்பாண்டவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நான் நடப்பாண்டவர். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை நம்புங்க, உண்மையாய் உமக்கு உண்மையாய் நடந்து கொள்ளு. கர்த்தர் எனக்கு கிருபைதாங்கப்பா, கிருபைதாங்கப்பா. எல்லா வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு அல்ல, நான் கர்த்தருக்கு பயப்படுவேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுவேன், கர்த்தருடைய ஆவியானவரை உமக்கு நான் பயப்படுவேன். என்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். ஒன்றுமில்லாமல் துவங்குகிற யாக்கோப்பு கோலும் தடியுமாய் போனவனை 2 பரிவாரங்களால் நிரப்பின ஆண்டவர் இந்த கால வேளையில் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிற உன்னையும் கர்த்தர் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவா. ஓ, நீ வானத்தின் நட்சத்திரங்களை போல நீ பெருகுவாய், பெருகுவாய். கடற்கரை மணலை போல நீ பெருகுவாய், பெருகுவாய். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தர் அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருப்பா. அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபித்து முடிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையும் எங்கள் அருமை இரட்சகரும் நல்ல ஆண்டவருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு கோடி 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 நன்றி அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கோடி நன்றி அப்பா. இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்கள் வழிகளை உம்முடைய கரத்தில் தருகிறோம். எங்களை நடத்தும். நடக்கிறவனுடைய வழி அவனால் ஆகிறதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் வழியை நடத்துகிறவர் நீர். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீதிமானின் பாதையை சபைப்படுத்துகிற தேவனுடைய கரத்தில் எங்களை கீழ்ப்படுத்துகிறோம். நீர் மகிமைப்படும்படி அடியானை ஆண்டவரே, இந்த ஜபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும், அவருடைய குடும்பங்களையும், எங்கள் திருச்சபையில் இருக்கிற டோட்டலி ஃபேமிலிஸ் எல்லா குடும்பங்களையும் தனித்தனியாக இந்த மாதத்தின் முதல் நாளிலே உடைய கிருபைக்கு கீழ்ப்படுத்துகிறோம். உங்கள் நாம மகிமைப்படும்படி அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். ஆண்டவரை பேசப்பட்ட வார்த்தை எங்கள் திருச்சபை மக்களுக்கு அப்படி ஆமென் என்றும் பலிக்கட்டும்.
அவர்களுக்கு அந்த வார்த்தைக்குரிய எலிஜிபிளாக தெய்வ பயம் நிறைந்தவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமென். நான் புதுசாக சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லா நாடுகள்லையும் டிசம்பர் 1 ஆரம்பிச்சிரு. ஆமென். ஒன்றும் இல்லாத நம்ம ஆட்கள் கூட கம்மிங் சண்டே ஒயிட் கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கிறானுவன். இங்கே மட்டும் இல்லை, எங்கே இல்லை, ஆண்டவருக்கு உலக நாடு முழுவதும் டிசம்பர் 1 நம்ம 31 நாளும் கிறிஸ்மஸ் தான் கொண்டாடுறாங்க. ஆமாம். இப்போ சொல்லுங்க பார்ப்போம், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளை உபகாரங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறக்காதே, மறந்து போகாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், மனதிற்கு சிநேகம், வழி நடத்தல், தேவ பாதுகாப்பு நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்மளுடைய திருச்சபை மக்களோடும், உலகெங்கு இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் கிறிஸ்துவின் நாள் பரிந்த மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. வாழ்த்துக்கள். ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள்.